ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னங்க எல்லாம் டெம்ப்ளேட் பார்த்தப்புறம் ஏதோ ஒரு பெரிய வார் வரப்போகுதுன்னு நினச்சிங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்கிற வார் நம்ம டெய்லி லைஃப்பில் நமக்குள்ளே நம்ம மைண்ட்குள்ளே நடத்துகிற வார் தான். நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம காலையில் ஏந்திச்சப்பறம் ஆக்சுவலாக நம்ம தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது? என்னது இந்த மாதம் 20 வந்துருச்சா? சரி, நான்லாம் போகிறதே தெரிய மாட்டேது, சல்லு சல்லுன்னு போயிடுது. ஆஹா, இன்னும் 3 மாதத்துல ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே. இந்த வருஷம் வர முடிய போதே, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஐயோ, இதில் கொடுமை என்ன தெரியுமா? இவ்வளோ பிரச்சனை இருந்தோம், அந்த பிரச்சனைக்காக எந்த ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதா. புரியுது உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு புரியுது. இவன் என்னமோ சிக்ஸ் பேக் வச்சிருக்க மாதிரி நமக்கு அட்வைஸ் பண்ணுறான், அப்படிதானே? அப்படி இதுதான் உங்கள் மைண்ட் வாய்ஸாக இருந்தா, நான் யாருன்னா, என் பேர் அமுதன். நான் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கேன். அப்படிலாம் சொல்லி போக போகிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நான் யாருன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்கள் தான் நான். மேலே சொன்ன பார்த்தீங்களா பிரச்சனை? இதெல்லாம் நான் யாருக்கும் இல்லை, எனக்கு தான் இருந்துச்சு. ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை மைண்ட்குள்ளேயே வச்சு அதுக்கான சொல்யூஷன் தேடாமல் கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனையும் அதனால் ஏற்படக்கூடிய பயத்தையும் என்ன செய்ய போகிறோம்னு தெரியாமல் நம்ம மைண்ட்குள்ளேயே ஒரு வாரம் நடத்திட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அதை பற்றி தான் சொல்கிறேன். நான் சொன்ன பிரச்சனை உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படும். என்னன்னு கேட்குறீங்களா? இதுதான் டேரியஸ் 4X வின் யுவர் இன்னர் பேட்டில்ஸ். இந்த புக்கு படித்ததுக்கப்புறம் நான் ஒரு சில விஷயம் கற்றுக்கிட்டேன். அந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஆத்தர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதில் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக அவன் சொல்லியிருப்பாரு, வாட்ஸ் த ஒஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன் சொல்லியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பயம் என்னன்னா, உங்களோட வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ உங்களுக்கு பயம் இருக்கணும் இல்லைங்களா? அதோட ஒஸ்ட் கேஸ் என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஒஸ்ட் கேஸ் என்னன்னா, வேலையை விட்டு தூக்கிடுறது தான். அப்படி தூக்கிட்டா உங்களால் சர்வை பண்ண முடியாதா? யோசிச்சு பாருங்க. இந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை இல்லாமல் தான் இருந்திருப்பீங்க. அப்படியே அந்த டயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி தான் இந்த வேலை கிடச்சிருக்கு. சப்போஸ் இந்த வேலையை உங்களுக்கு தூக்கிட்டாலும் இதே மாதிரி ஒரு வேலையை உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். உங்களால் கண்டிப்பாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்ப்போமா? இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு கைட்டி விட்டுருவான்னு பயப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை ஒஸ்ட் கேஸ் என்னன்னு யோசிச்சு பார்ப்போம். அதே ஒஸ்ட் கேஸ்னால் கைட்டி விட்டுறது தான். அப்படி கைட்டி விட்டா உங்களால் சர்வே பண்ண முடியாதா? ஏன் பிறகும்போதே எல்லாமே கமிட்டடாக பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் சிங்கிளாக இருந்திருக்கீங்க. சிங்கிளாக இருந்தால் என்ன, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலி கூட ஜாலியாக ஊர் சுற்ற போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒஸ்ட் கேஸ் என்னன்னு பாருங்க. இதை பார்த்தா உங்களுக்கு பெருசாக இருக்காது, கண்டிப்பாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். பட் நம்ம அதை பண்ணாமல் இந்த பிரச்சனையை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம மைண்ட் அளவில் அந்த பிரச்சனைக்கு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அந்த பிரச்சனைக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்க அது இன்னும் பெருசாகிட்டே தான் போகும். ரிமெம்பர் ஒன் திங் இன் லைஃப், ஒரு விஷயத்தை மட்டும் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. Whatever the worst case happens in your life, you can definitely handle that. There are no such things that you cannot handle. இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு, there are no wrong decisions. அதாவது whatever decisions you make in life, there are no such things for wrong decisions. அதாவது நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா நம்ம ப்ரெசென்ட்டில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வச்சு தான் எடுக்க முடியும். உங்களால் ஃபியூச்சர் எங்கேயுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறப்ப ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ ஒரு இப்படி முடிஞ்சா என்ன பண்ணுறது அப்படின்னு உங்கள் மைண்ட் ஓட்டு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லணும்னா, டேய் வெட்டி பையல கஸ்மானம் எந்த நேரத்துல ஃபோன் பண்ணனும் தெரியும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எந்த டிசிஷன்ஸ் எடுத்தாலுமே அது நல்ல டிசிஷன்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்கு டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வாட் எவர் த டிசிஷன்ஸ் நீங்கள் எந்த ஒரு ரூட்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் டெஸ்டினேஷன் என்றைக்குமே நீங்கள் போய் சேர்ற இடம் என்றைக்குமே ஒன்றா தான் இருக்க போகுது. இதே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறோம் பாருங்க. இப்போ உங்களுக்கு செம்மையாக பசிக்குது, நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்க, கார் எடுத்து கிளம்புறீங்க. நீங்கள் போயிட்டே இருக்கும்போது ஒரு ரூட்டில் பார்த்தீங்கன்னா 2 ரூட்டாக பிரியுது ரோடு. ஒரு ரூட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சேர வேண்டிய ஹோட்டலுக்கு 5 கிலோமீட்டரில் போய் சேர்ந்துடலாம். இன்னொரு ரூட் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சேர வேண்டிய ஹோட்டலுக்கு 8 கிலோமீட்டர் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 8 கிலோமீட்டர் ரூட்லேயே எடுத்துருவீங்க. 5 கிலோமீட்டரில் எடுத்திருந்தீங்கன்னா சீக்கிரம் போய் சேர்ந்துருக்கலாம். பட் இந்த 8 கிலோமீட்டர் ரூட்டில் எடுத்துருக்கீங்க. யார் கண்டா இந்த ரூட்டில் லிஃப்ட் கிட்ட ஒரு அழகான பொண்ணு நிற்கலாம், இல்லை அங்கே நீங்கள் போகிறப்ப அந்த சீனரிஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ரூட் சூஸ் பண்ணுறோம்னு அவசியம் இல்லை. எந்த ரூட் சூஸ் பண்ணாலும் அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக நம்ம டெஸ்டினேஷனில் போய் சேர்ந்துடலாம். அந்த ஆத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் டு டிஃபரெண்ட் திங்ஸ். அப்படின்னா நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு சில விஷயம் ட்ரை பண்ணாமலே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும் அது நமக்கு வருமா வராதுன்னு. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, இப்படி பண்ணால் இப்படி நடந்தால் தான் லைஃப் நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டு.
அதனால் அந்த ஒரு விஷயத்த நமக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாமல் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற ஒருத்தன் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எதுலேயும் இருக்க மாட்டான். ஆனுவல் டே செலிப்ரேஷனில் கலந்துக்க மாட்டான். அவன் படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருப்பான். யார் கண்டா அவன் ஒரு வேளை ஸ்போர்ட்ஸில் கலந்துருந்தா இங்கே கிளாஸில் அவன் கிளாஸ் ஃபஸ்ட் தான் வரான் படிப்பில். ஒரு வேளை ஸ்போர்ட்ஸில் கலந்துருந்தா அவன் ஸ்டேட் ஃபஸ்ட் கூட வந்துருக்கலாம். ஒரு வேளை அவனுக்கு டான்ஸ் ஆனுவல் டே செலிப்ரேஷனில் டான்ஸ் கற்றுருந்தா இந்த படிக்கிறதும் அவனுக்கு டான்ஸ் இன்னும் ஈஸியாக வர மாதிரி இருந்திருக்கலாம். அது ரொம்ப அவன் பிடிச்சி பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம். சப்போஸ் வராமல் கூட போகலாம். பார்த்தா தான் தெரியும். ட்ரை பண்ணா தான் தெரியும். அது நமக்கு வருமா? வராதான்ட்டு. ட்ரை பண்ணாம இருந்தா எப்படி தெரியும்? அதனால அந்த புக்ல இந்த ஆத்தர் வந்து நம்ம நெறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்க்க சொல்றாரு. நமக்கு எது பிடிக்கும், எது வரும், எது நம்ம இன்ட்ரெஸ்ட்டா பண்றோம்னு ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். வருமா? வராதா? நெக்ஸ்ட் லெவல். ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, கண்டிப்பா நெறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தா தான் தெரியும் வருமா? வராதா? அடுத்து இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்ட். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கலாம், எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க எடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? யூ ஹேவ் டு டேக் ஆக்ஷன். ஸோ ஆக்ட். ஏன்னா நீங்க பிரச்சனை நினச்சு பயந்துகிட்டே இருக்கும்போது, அந்த பிரச்சனைக்கு தான் இன்னும் இன்னும் பலம் கூடிக்கிட்டே போகும். எங்க? உங்க மைண்ட்ல கூடிக்கிட்டே போகும். நீங்க மைண்டாலயே அத பத்தி யோசிச்சு யோசிச்சு அதுக்கு பலத்தான் கூட்டிட்டு போயிருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. நான் இந்த யூடியூப்ல வீடியோ போட்டு ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம் ஆகும். நான் நெறைய டைம் யோசிச்சிருக்கேன். எப்படா வீடியோ போட போறோம்? எப்படா வீடியோ போட போறோம்ன்ட்டு. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது, என்னால எதுவுமே பண்ண முடியல. அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதுக்கு தான் அந்த பிரச்சனை தான் எனக்கு தெரியுமே தவிர, நான் எந்த ஸ்டெப்பும் எடுக்கவே இல்ல. ஸோ நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டேன். நான் ஆக்ட் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளோட சூழ்நிலையை மாற்றணும்னா, நம்ம தான் களத்துல இறங்கி ஆகணும். ஆட்டத்த நம்ம தான் ஆடி ஆகணும். ஸோ நீங்களும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க. என்ன? ஆக்ட். ஆக்சுவலா இந்த புக்ல ஆத்தர் நெறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. அதில எனக்கு பிடிச்ச, நான் ஃபாலோ பண்ண நினைக்கிற ஒரு 4 விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆ ஆனா இந்த புக்க படிச்சப்ப என்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நம்ப யுவர் டீம் நீ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு ஒரு ஃபீல் பண்றீங்க. அந்த வேர்ட நீ உங்க மைண்ட்ல யோசிக்கிறீங்கங்கிறப்ப, அந்த வேர்ட அடிச்சுட்டு அதுக்கு பதிலா சேலஞ்சா மாத்தணும். ஏன்னா நீங்க ப்ராப்ளமா ஒரு விஷயத்த பார்க்குறப்போ, அது உங்களுக்கு பயத்த தான் குடுக்கும். இதே அத ஒரு சேலஞ்சா பார்த்தீங்கன்னா, அந்த பயமே ஒரு பலமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா நான் எந்த மாரி ஸ்டேஜ்ல இந்த புக் படிச்சேன்னா, கம்ப்ளீட்டா லோவா இருக்கும்போது இந்த புக்க நான் ஒரு டைம் படிச்சேன். படிச்சப்ப ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். ஏதோ ஒரு நல்ல விஷயம் கத்துக்கிட்டேன். ஆ ஒரு இவரு இந்த ஒவ்வொரு சாப்டர்லயும் சொல்ற ஒவ்வொரு விஷயமும், எனக்கு வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு என் வாழ்க்கையில கொஞ்சம் நான் முடிவெடுக்கிற விஷயத்துல கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இந்த புக் கண்டிப்பா நீங்களும் வாங்கி படிக்கணும். நீங்களுமே உங்க லைஃப்ல ஒரு 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 மாரி ஸ்டேட்ல இருப்பீங்க. அடுத்து என்ன பண்ண போறோம் தெரியாம, ஒரு பயத்தினாலயோ, இல்ல நம்ம ஒரு செயல் பண்ணணும்னு நெனைக்கிறோம். பட் இருந்தாலுமே, அது இப்படி முடிஞ்சிருமோ, அப்படி முடிஞ்சிருமோ, அப்படிங்கிற ஒரு ஃபியர்னாலயே நம்ம அத பண்ணாம இருக்கலாம். மேபி அந்த மாரி ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த புக் கண்டிப்பா தேவைப்படும். கண்டிப்பா இந்த புக்க வாங்கி படிங்க. அ நான் இந்த கொஞ்சம் விஷயம் தான் நான் எனக்கு எனக்கு பிடிச்ச நான் ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிற ஒரு கொஞ்சம் விஷயம் தான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா அந்த புக்ல நெறைய விஷயம் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கு அது தேவைப்படலாம். கண்டிப்பா எல்லாரும் இந்த புக்க வாங்கி படிங்க. இந்த புக்குக்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா வாங்கி படிங்க எல்லாம். "ப்ரோ இவ்ளோ சொல்றியே! நீ உன் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டியா அதெல்லாம்?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னன்னா ஆக்சுவலா அந்த புக்க நான் படிச்சிருக்கேன். இதுலருந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் கத்துருக்கேன். இத எப்படியாச்சும் என் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ண போறேன். இங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்றது எவ்வளோ பெஸ்ட் தான். ஸோ நீங்களுமே இந்த புக்க வாங்கி படிங்க. கண்டிப்பா வாங்கி படிங்க. இந்த வீடியோவ நிறுத்திடாதீங்க. கண்டிப்பா இந்த புக்க வாங்கி படிங்க. எவ்வளவோ விஷயம் பண்ணிட்டோம். இது ஒரு ஆக்சுவலா உங்க லைஃப்ல நீங்க பண்ற நீங்க பண்ணணும்னு நினைக்கிற ஒரு காரியத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அந்த புக்க நெனச்சுக்கங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அந்த புக்க வாங்கி எல்லாரும் படிங்க. இன்னொரு விஷயம், இதே புக் வந்து நெறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களால புக் வாங்கி படிக்க முடியல. நீயே இத ஃபுல்லா சொல்லிரு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சப்போஸ் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா, அந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் வெர்ஷன் அப்படியே வேணும்னா, நான் சாப்டரா அதுல இருக்க அந்த கான்டென்ட்ட நான் வந்து உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிச்ச மாரி பண்றேன். ஸோ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வித் திஸ் நான் இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.